பிப்ரவரி மாதம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் தியேட்டரிக்கல ஒரு 5 படத்துக்கு மேலே வருது. ஸோ அதனால நம்ம அந்த ஓடிடி சைட்லாம் பொறுத்தவரை தியேட்டரிக்கல இருக்கிற படங்கள் பேஸ்லி நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கொண்டு என்னென்ன படங்கள் என்னென்ன கவனம் பிடிச்சிருக்குன்றதை வாங்க போய் பார்த்துருவோம். நம்ம கூட 10வது இடத்துல பார்க்க போற படம் குரான். இந்த குரான் படத்துல நம்ம எஸ்ஏசி தான் கதையை நாயகனா பண்ணியிருக்காரு. ஆனா அவரோட ரொம்ப முக்கியமான நாயகனா ஒரு நாய் ஒன்று பண்ணிருக்கு. இந்த மனுநீதி சோழனுக்கு அதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இங்க நாயை வச்சு ஏதோ ஒரு கதை மாதிரி எடுத்திருக்காங்க இவங்க. ஒரு சீரியல்ல பண்றது மட்டும் இல்லாம நிறைய நல்ல நல்ல கதையெல்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணுவார் இந்த டிராபிக் ராமசாமி ஆகட்டும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போதும் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதுவும் இல்லாத நம்ம எஸ்ஏசி படத்துக்குலாம் தியேட்டர்கள் நிறைய தரமாட்டாங்க. ஆனா இங்க குரானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 தியேட்டர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் சில ஷோஸ் ஃபுல்லும் ஆகியிருக்கு. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து ஷோ கட் பண்ணுவாங்க. எனவே பாப்போம் குரான் என்ன மாதிரி படமா வருதுன்னு. படத்துக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல. படம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ல கவுண்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஒரு கவுண்டர்ல பண்றோம். நாளைக்கு தான் படம் வருது. பார்த்துட்டு அடுத்த வாரம் ரிசல்ட் சொல்லுவோம். நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் போன வாரம் வரைக்கும் ஒரு 4 தியேட்டர்ல ஓடிச்சு. ஆனா இந்த வாரத்துல இருந்து எதுவும் தியேட்டர்கள் தரல. வாஷ் அவுட் மாதிரி தான் தெரியுது. மேபி ஒரு ஸ்கிரீன் தராங்களா இல்லையான்றது நாம தியேட்டர் வச்சு கரெக்டா பேஸ் பண்ண முடியாதுங்க. அவங்க மாத்தி மாத்தி கொடுத்துப்பாங்க. ஆனா ஓடிடில பெர்ஃபார்ம் பண்ண போது இந்த படம் இதுக்கப்புறம் அதே சமயம் தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 5 வாரம் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. 35 நாள் கிட்ட ஓடி இருக்கு. அதுவும் 4 ஸ்கிரீன்ல ஓடி இருக்கு. இதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு புது ஹீரோவா நம்ம யூடியூப்ல இருந்து வந்து ஒருத்தருக்கு. நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் முஃபாசா தி லைன் கிங். இந்த படம் ரிலீஸ் ஆகி எத்தனை நாள் ஆகுதுன்றது நீங்க யாராச்சும் கமெண்ட்ல போடுங்கப்பா. ஏன்னா படம் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆச்சு. எவ்வளவோ படம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் டிசம்பர்ல எடுக்கிற ஒரே படம் இதுதான் நினைக்கிறேன். ஹாலிவுட் படங்கள்ல ஒரு சில படங்கள்லாம் வந்து அந்த ரன்னிங் டேவை வந்து சாலிடா அடிச்சு தூக்கிட்டு இருக்கு. அல்ல லைன் கிங்லாம் வந்து 2 தியேட்டர்கள் இப்பவும் வச்சு ஓட்டுறாங்க. எவ்வளவு படங்களை தூக்குனதுக்கு அப்புறம் இந்த படம் இப்பயே வந்து நிறைய ரெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி ஹாட் ஸ்டார்ல வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அங்கேயும் பிக்கப் நல்லா இருக்கும். நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் சப்தம். சப்தம் படத்துல நம்ம ஆதி ஹீரோவா நடிச்சிருக்காரு. லட்சுமி மேனன் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. என்னடா இது எல்லாமே ஓல்டு பீஸா இருக்காங்க. இவங்க எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு இருந்தவங்க இப்ப வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரம் படத்தை டைரக்ட் பண்ண அறிவழகன் அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல புகழப்பட்ட ஒரு டைரக்டரா இருந்தாரு. ஆனா இப்ப மனுஷன் எங்க போனாரே தெரியல. எனிவே பேக் ஆஃப் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒண்ணா வந்திருக்காங்க. இல்ல லட்சுமி மேனன்றவங்க அதிர்ஷ்ட மேனன்ற அப்படின்ற அந்த பேரெல்லாம் கடந்து அவங்களையும் ஏதோ அப்பப்ப வந்து படம் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இங்க அறிவழகன் பண்ணதான் பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா ஈரம் படத்திலேயே பாத்தீங்கன்னா அப்பலாம் நம்மள கண்டிப்பா ஒரு மெர்சல் பண்ணி விட்டாரு. அந்த ஒரு மெர்சல் இந்த சப்தம் படத்திலயும் இருக்கும்ன்றது கண்டிப்பா நம்மளுக்கு ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. அறிவழகன் வந்து இந்த ஒரு 15 வருஷம் டிஃபரண்ட்ல வந்து எந்த அளவுக்கு அவரோட மெச்சூரிட்டி அவரோட ஒர்க்ல இருக்குன்றது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது கன்ஃபார்ம்டா தெரியுது. சோ பாப்போம் படத்துக்குள்ள ஏதோ ஒன்று கண்டிப்பா வந்து வச்சிருப்பாருன்ற மாதிரி. ஏன்னா ஈரமே வந்து இன்னைக்கும் மறக்க முடியாத ஒரு படம். எத்தனையோ த்ரில்லர் பேய் படம்லாம் வந்திருந்தாலும் அதுல வேற லெவல்ல மனுஷன் கலக்கி இருப்பாரு. அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு வந்து இப்ப தியேட்டரிக்கல்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு 4 தியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா யாருக்குமே மார்க்கெட் இப்போதைக்கு பெருசா கிடையாது. ஆனா கண்டிப்பா தியேட்டர் ஏத்துவாங்க தான் தோணுது. அதை தாண்டி எனக்கு தியேட்டரிக்கல் கம்மியா தரும்போது ஏன்னா குரானுக்குலாம் பாத்தீங்கன்னா 20 தியேட்டர் கிட்ட கொடுத்துட்டாங்க. இது கம்மியா இருக்கு. சோ ஒருவேளை போஸ்ட் பண்ண ஏதாச்சும் ஆயிடுமான்னு ஒரு டவுட்டும் இருந்துட்டு இருக்கு. எனவே இது எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் இப்ப லேட்டஸ்டா வந்து நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்ட் வந்து தான் இருக்கு. பட் கரெக்டான ஆல் எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாமே வந்து இங்க ஃபுல்ஃபில் ஆகாதனால இந்த வாரம் வந்து இது ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் தானே. நெக்ஸ்ட் வீக்ல நம்ம கிளியர் கவுண்டர்ல பாத்துறோம். அப்புறம் நான் கவுண்டர்ல எடுத்துட்டு படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படியே வராத படத்துக்கு கவுண்டர் பண்ணிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எனிவே இது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்றது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ரேஞ்சில் தான் பேசிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் வீக் ரியல் விஷயம் பாத்துறோம். நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் விடாமுயற்சி. விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம். இந்த வாரத்துல 25வது நாள் போஸ்டர் வரும். விடாமுயற்சி தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் 25 நாளைக்கு ஓட போகுதுன்றதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5 தியேட்டர்களில் ஓட போகுது. 3 வாரம் வரைக்கும் இந்த படம் தியேட்டர்கள் ஒரு 25 தியேட்டர்கள் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடி இருக்கு. தியேட்டர் ரேஞ்சிலாம் வந்து பெருசா சொதப்பலாம் தான் சொல்லி ஆகணும். ஆனா நிறைய விஷயங்கள்ல பெருசா சொதப்பிச்சுங்க விடாமுயற்சி. நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற படம் ஃபயர். ஃபயர் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். இந்த ஃபயர் படத்துக்கு ஃபர்ஸ்ட் வாரம் மட்டும் தான் ஆக்சுவலி ரிலீஸ் ஆகும்போது 15 தியேட்டர் கொடுத்தவங்க. அப்படியே 25 தியேட்டர் கிட்ட ஏத்துறவங்க போன வீக்கெண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு 15 தியேட்டர் கிட்ட கொண்டு வந்தவங்க. மறுபடியும் வீக்கெண்ட் ஆரம்பிக்கும் போது 25 தியேட்டர் கிட்ட கொண்டு வந்து தியேட்டரிக்கல்ல வீக்கெண்ட்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். வீக் டேஸ்லயும் தியேட்டரிக்கல் ஃபில் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஹவுஸ் ஃபுல் ஷோலாம் நினைச்சிட்டாவல. ஆனா வீக் டேஸ்ல வந்து நிறைய படங்களுக்கு தியேட்டரிக்கல்ல ஷோ கட் பண்ற கூட்டம் வரலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மத்தியில இந்த படம் 2வது வாரத்திலயும் பெர்ஃபார்மன்ஸ் சின்னதா பண்ணிட்டு தான் இருக்கு. படத்தோட தயாரிப்பாளர் தான் இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. இவர் பொதுவாகவே நம்ம தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக இருக்கார். தரமன்ல பார்த்திருப்பீங்க. நடிகர் அறிமுகமாக இருப்பார் அந்த போலீஸ் கேரக்டருக்கு. இந்த படத்திலையும் போலீஸா வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இந்த ரியல் லைஃப் காசி ஸ்டோரியை வந்து இந்த படத்துக்குள்ள அழகா வந்து படத்துக்கு ஏற்ப சமயம் மெச் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனா அது மட்டும் இல்லாம மெசேஜ் ஃபுல்லான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ஸோ அதை தாண்டி நிறைய ஆக்டர்ஸை காமிச்சு அடல் சீன் அப்புறம் அந்த காசிக்கும் பாலாஜி முருகதாஸுக்குமே நல்ல ஒரு தேர்வு. ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் தேர்வு எல்லாமே இந்த படத்துல ரொம்ப பக்காவா இருக்குதாங்க சொல்லி ஆகணும். இந்த படத்தோட டைரக்டரே வந்து ப்ரொடியூசரா இருக்கிறது மட்டும் இல்லாம முக்கியமான போலீஸ் கேரக்டரும் எடுத்து பண்ணிட்டாருன்ற ஒரு நெகட்டிவிட்டி வருதா என்னன்னு தெரியல யாருக்காச்சும். ஆனா எனக்கு வரல. ஏன்னா இவர் நான் தரமணி படத்திலேயே பார்க்கும்போது அந்த போலீஸ்க்கான அந்த ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இவர்கிட்ட கரெக்டா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால எனக்கு இந்த ஃபயர் படம்ன்றது பாத்தீங்கன்னா மெசேஜ் சொல்ற படம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம 90s கிட்ட. அதனால மெசேஜ் சொல்ற படம் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிடிச்சுதான் ஆகுது. இந்த மெசேஜ் கான்செப்டே வேற ஒரு கவுண்ட் பேசும்போது பேசுறேன். இப்போ நம்ம அடுத்த கவுண்டருக்கு போயிடுவோம். இந்த படத்தை பத்தியான நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அடுத்த வாரங்களில் பேசலாம். ரொம்ப லென்த்தா போத்தோல. நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம்
படம் அகத்தியா படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கொண்டு பண்றோம். எக்ஸ்பெக்டேஷனா சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 தேட்டர் கிட்ட கொடுக்குறாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒரு 4 ஸ்கின் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஜீவா அர்ஜுன் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் என்னதான் வில்லனா பண்ணாலும் அர்ஜுனுக்கான அந்த ஒரு எதிர்பார்ப்புன்றது இருந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜீவாக்கு இப்ப பிளாக்ல ஹிட் ஆனதுக்கு அப்புறம் சோ அவருக்கும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. ராஷி கண்ணா அரண்மனையில் இருக்காங்க. சோ அவங்களுக்கே அரண்மனையில் ஒரு சில சீரிஸ் ஹிட்டா இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது பார்க்க போனா ஒரு ஃபேண்டசின்ற மாதிரி போகுது. இந்த மாதிரி கான்செப்ட்ல ஒரு சில படங்கள்லாம் வந்துதான் இருக்கு நம்ம தமிழ் சினிமால. இது ஒரு பேய் படமா, இது ஒரு மிஸ்ட்ரி படமா, இது ஒரு சுதந்திர காலத்துல எல்லாமே நம்ம பார்த்துட்டு இல்ல. ஆனாலும் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு இம்ப்ரெஸ் தெரியுது. சரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொன்று இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு நம்ம பா விஜய், பாடலாசிரியர் தெரியும் உங்களுக்கு. அவர்கிட்ட இந்த ஒரு அட்டெம்ப்ட் நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய டீம்லாம் இங்க வேல்ஸ் இன்டர்நேஷனல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அர்ஜுன் ஜீவாலா உள்ள வந்திருக்காங்க. பா விஜய் டைரக்ட் பண்ற படத்துக்கு நம்பினாக்கா கண்டிப்பா ஏதோ உள்ள இருக்குன்னு தான் தோணுது. அதை தாண்டி இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போதெல்லாம் பட்ஜெட்ன்றது என்ன பெருசா போயிருக்குமோலாம் பார்த்தா 35 கோடி ரேஞ்சில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்மளுக்கு அந்த பேப்பரா நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெட்டரா தெரிஞ்சுட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே படம் காப்பாத்துதா இல்லையான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தலாம். எக்ஸ்பெக்டேஷன்ல கண்டிப்பா இப்ப நான் சொன்ன நிறைய விஷயங்கள் மூலமா பார்த்திருப்பீங்க. அதனால தான் இந்த ஒரு கவுண்டர் கொடுத்திருக்கும். புது படமா ரிலீஸ் ஆனாலும் நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல பார்க்க போற படம் குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆகியும் 5 வாரம் முடிஞ்சு 6வது வாரம். இந்த வாரத்துல கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 தியேட்டர் ஓடுறாங்க. நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே படம் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 9 கோடி ரேஞ்சில் எடுத்து 30 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் கொடுத்து ஒரு ஃபேமிலி டிராமாவா பல பேரை ரசிக்க சிரிக்க வச்சு தியேட்டர்ல அமைச்சிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த படத்தோட வெற்றி சாதாரணமா கடந்து போகாம மணிகண்டன்ற ஒரு நல்ல ஹீரோ வந்து இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போகுது ஆடியன்ஸ் கிட்ட. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஏதோ படம் வருது போகுதுன்றத தாண்டி இங்க கரெக்டா வந்து நிறைய தளபதிகள் தேவைப்படுறாங்க. தளபதினா நம்ம இளைய தளபதி எடுத்துக்காதீங்க. இந்த தமிழ் சினிமான்ற கோட்டையை காப்பாத்துறதுக்கு நிறைய தளபதிகள் தேவை. அதெல்லாம் ஒரு நல்ல நல்ல ஹீரோக்கள் மூலமா தான் முடியும். சோ அதை தான் இங்க பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படம் நம்ம போன வாரம் வைக்கும் பொழுது அண்டர் எஸ்டிமேட் நம்ம இங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வச்சிருப்பேன். ஆனாலுமே அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன். ஆனா இந்த வாரம் கிளியரா இது 2வது இடம் தான். முதல் இடத்துக்கு தகுதியா ஒரு அந்த ஒரு இதை வந்து இழந்து இந்த படம் 2வது இடத்துல நிக்குது. இது வந்து தியேட்ரிக்கலா சொல்றேன். படமா பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இழந்திருக்குன்னு சொல்லுவேன். ஆனா ஒரு சிலருக்கு வந்து இந்த படத்தையும் விட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு தனுஷ் வந்து இந்த படத்தை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காரு. இது ஒரு தனுஷ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஏன்பா தனுஷ் அப்ப இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இது டைரக்ஷன் பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் வரல. இந்த மாதிரி ஒரு ஜாலியா ஃபன்னபிளா ஒரு சம ஸ்டோரியை மனுஷன் வந்து சூப்பரா கொடுத்திருக்காரு ஆடியன்ஸுக்கு. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. ஒரு யங்ஸ்டருக்குலாம் தாராளமா சொல்லலாம். அதை தாண்டி இன்னைக்கு இருக்க நிறைய லவ் ரிலேஷன்ஷிப் மேரிட் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப அழகா வந்து மெச்சூரிட்டியா நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஜாலியா போங்கன்ற மாதிரி மனுஷன் சொல்லியிருக்காரு. படம் முடியும்போதெல்லாம் வந்து செகண்ட் ஹாப்புக்கும் வரியானாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த படம் வந்து நம்ம விடாமுயற்சியால கெட்டு போச்சுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 21 ஃபேப் வந்து இந்த படம் மட்டும் தான் வர மாதிரி இருந்தது. விடாமுயற்சி வராம இந்த படம் மட்டும் வந்திருந்ததுன்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கிடைச்சிருக்கும். ஒரு போட்டியில வரவே இந்த படம் வந்து கொஞ்சம் மங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா படம் கண்டிப்பா வந்து தனியா வந்துருன்னா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேருக்கு ரசிக்கப்பட்டிருக்கும். தனியா வரலாம் கூட பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு சின்ன பர்சன்டேஜ் கம்மியா இருந்தா பரவாயில்ல. ஆனா இந்த படத்துக்கு ஈக்குவலா இல்ல இதுக்கும் மேல அப்படின்ற மாதிரி ஒரு படத்தோட வந்தனால தான் நம்ம நிலவுக்கு என் மேல என்னடி கோபம்ன்றது ஒரு இப்ப ஆகியிருக்க வெற்றிங்கிறதோட ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அடைய முடியாம போயிடுச்சுன்றதை நம்ம தாராளமா சொல்லலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம தனுஷ் என்னதான் கான்செப்டா நல்லா பண்ணிருக்காரு, டைரக்டிங்கா நல்லா பண்ணிருக்காருனாலும் இங்க காஸ்டிங்கா வந்து இது வேற ஒரு குரூலாம் உள்ள வந்துடலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண், இன்னும் ஏதாச்சும் யங்ஸ்டர் ஹீரோ, இன்னும் ஏதாச்சும் யங்ஸ்டர் ஹீரோனி, இங்க அன்னிக்காலாம் வந்து நம்மளால அந்த குழந்தையில இருந்து அவங்கள மாத்தியே பார்க்க முடியல. அதே மாதிரி தனுஷோட அக்கா பையன் வந்து பார்க்கறதுக்கு தனுஷ் மாதிரியே இருக்குது மட்டும் இல்லாம வாய்ஸும் அவர் மாதிரியே இருக்கு. ஸோ என்னவோ கரெக்டா நம்மளுக்கு செட் ஆகல. ஆனா அந்த மேத்யூ ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா அட்டகாசமா உட்கார்றாரு. அவர் கேரக்டர் தவிர மீதி எல்லாமே சொல்ல விரும்பல. எனக்கு அன்னிக்கா ஹீரோ உங்க 2 பேருமே வந்து மாத்திருக்கலாம். இன்னும் ஒரு சில கேரக்டர்கள் இன்னும் மாத்திரலாம். ஆனா படத்தை ரொம்ப வந்து ஃபன்னா கொடுத்துட்டார் மனுஷன். யங்ஸ்டர் கொண்டாடுற மாதிரி விடாமுயற்சி வீணா போனது மட்டும் இல்லாம இந்த படத்தையே லைட்டா வீணா போக வச்சுன்னு தான் சொல்லுவேன். இல்லைன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா நம்ம தனுஷோட டைரக்ஷன் நேமுக்கு ஒரு சோலோ ரிலீஸ் அந்த மாதிரி கிடைச்சிருந்தா ஒரு நல்ல ஒரு இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸ் பெட்டரா எடுத்திருக்கும். நம்ம கவுண்டர்ல முதலிடத்துல பார்க்க போற படம் டிராகன். போன வாரம் நான் வந்து ஏதோ ப்ரிடிக்ஷனா சொன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த வாட்டி வந்து பக்காவா இந்த படம் மட்டும் தான் நம்பர் 1 இடத்துக்கு 100% தகுதியோட எல்லாம் பொருத்தமும் பச்சை புரிஞ்சு இருக்குன்ற அளவுக்கு வந்திருக்கு. ஒரு படம் ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியணும்ல, அது வந்து இந்த படத்துக்குலாம் ரொம்ப பெருசா உதாரணமா இருக்கு. ஏன்னா இவங்க எடுத்த அந்த கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அது டான் டூவான்ற மாதிரி நிறைய பண்ணி இந்த மொட்டை மாடி பார்ட்டியா அதெல்லாம் பண்ணி உங்க என்னதான் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சூர்யா மாதிரி மாத்தி பேசினாலும் இருக்கியா இருக்கதான் செய்யுதுன்ற மாதிரி தான் ரியலா டான் 2 சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. டான் ரீமேக்னு சொல்லும் போது வேணா தப்பா மாறலாம். ஆனா டான் 2 சொல்லும் போது கண்டிப்பா தப்பா வரப்போறது இல்லை தான் சொல்லுவேன். ஒரு படம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு 100% உதாரணம் இந்த படம். இன்னைக்கு எங்க நல்ல படமே வரல. திருமணிக்கெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு சிலாகிச்சிருந்தேன். ஆனா இந்த படம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வேற லெவல் ஃபயருங்க போங்க. ஒரு படம்லாம் எடுத்து வந்து வேற லெவல்ல கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க ஆடியன்ஸை. இப்ப 2K கிட்ஸ் எல்லாம் கெட்டு போறது மட்டும் இல்லாம நீங்க வேற சூப்பரா எடுத்து விடுறீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அதுக்கெல்லாம் முற்றிலும் இந்த படம் வித்தியாசம் சொல்ல முடியாது. ஏன்னா சில சிகரெட் சீன்லாம் காட்டுறதெல்லாம் தாண்டி ஒரு 70% வந்து கண்டிப்பா அந்த ஒரு பீப்புள்ஸை மாத்தும் இது. ஏன்னா இன்னைக்கு எப்படி வேணாலும் முன்னேறிடலான்றதை தாண்டி நேர்மையா இருக்கிறது மட்டும் தான் கரெக்ட்ன்றத படத்துல வச்சு இதெல்லாம் ஓவர். இப்ப திருமணிக்கு
இப்படிலாம் பண்ணிருக்கீங்களா ஓவர்டா அப்படின்னு அந்த படத்துக்கு தோணுச்சு. ஆனா இந்த படத்துக்கு அப்பெல்லாம் தோணாம கிளைமேக்ஸ்ல அவங்க அப்பா மூலமா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம தியேட்டரை விட்டு போகும்போது ஃபன்னா ஆடியன்ஸ் அமைச்சார் பாத்தீங்களா. இன்னைக்கு பல பேர் ரீல்ஸ் ஜாலின்னு சொல்லிட்டு லைஃபை தொலைச்சிட்டு காலேஜில் போனால் சந்தோஷமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு லைஃபை தொலைச்சிட்டு இன்னைக்கெல்லாம் எப்படி வாழ்றதுன்றே தெரியாம இதுதான் வாழ்க்கைன்னு இந்த 2K கிட் பண்ற அமக்கல இருக்கு பாத்தீங்களா. இல்ல வேற எவனாச்சும் அட்வைஸ் பண்ணாக்கா அவனை பூமர்ன்ட்டு இவனுங்க வந்து கிரிஞ்சியா பேசிட்டு இவனிலே சிரிச்சிக்க வேண்டியது. ஆனா அதுக்கெல்லாம் இங்க நான் பூமர் தாண்டி, ஆனா அவனை நீ ஒழுங்கா வாழலன்னா கடைசியில நீ வந்து வீணா போயிடுவன்றதெல்லாம் ரொம்ப ஆணித்தரமா வேற லெவலில் சொல்லி வச்சிருக்காரு. கேட்டா நீ பொழைப்ப, கேட்கலையா நாதரி வீணா போ. எனக்கு தெரிஞ்சு இந்த டிராகன் மாதிரி இன்னும் ஒரு 5-6 படம் வந்தாதாங்க வந்து இந்த 2K கிட்ஸை கொஞ்சமாச்சு காப்பாற்ற முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பா வந்து யோசிச்சுட்டு இதுதான் லைஃப்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே 30க்கு மேல கண்டிப்பா புரியும். ஆனா புரிஞ்சு ஒன்னுத்தையும் புடுங்க முடியாது. அதுக்கப்புறம் இருக்கிறதோட அடாப்ட் பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து கொஞ்சம் உங்களை மாத்தினா சந்தோஷம். 90s கிட்ஸ் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்களெல்லாம் நிறைய படம் மாத்திருக்கு. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் டிராகன் ஒரு படம் இல்லை, இதுவும் கண்டிப்பா ஒரு பாடம். ஸோ இப்பவே படம் பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கல்ல போன வீக்கெண்ட்லேயே எடுத்துருச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு விஜய் படம் அஜித் படம் மாதிரி 2 படத்துக்கும் பிரிச்சு கொடுத்த தேட்டர் வீக்கெண்ட் டைம்லேயும் உங்களுக்கு இது மெயின் ஸ்க்ரீன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அது வீக் டேஸ்லையும் ஃபாலோ பண்ணி இப்போ செகண்ட் வீக்லையும் பெரிய தேட்டர்லாம் இந்த படம் தான் ஓடிட்டு இருக்கு பெரிய ஸ்க்ரீன்லாம். அதை தாண்டி ஹவுஸ்ஃபுல் ஷோஸ், தென் மறுபடியும் ஒரு 100 கோடி படம் நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு. ஆக்சுவலி எந்த மனுஷன் என்ன நேரத்தில் பிறந்தான்னு தெரியலையா. அவரோட ஃபேஸ் கட்டுக்கெல்லாம் அவ்வளோ கலாய் வாங்கியிருப்பார் மனுஷன். இது என்ன சொல்றது, ஒரு டைமில் 2000 அந்த மாதிரி தான் அந்த முகத்தெல்லாம் வந்து மதிக்காதவங்கள தனுஷ் வேற மாதிரி கொண்டு வந்தார். ஆனால் இவர் எனக்கு தெரிஞ்சு தனுஷோட ரொம்ப சுமாராக தான் இருக்காரு. ஆக்சுவலி தனுஷே பரவாயில்ல, தனுஷோட சுமாராக இருக்கேன் அந்த மனுஷன்ற மாதிரி இருக்குது. அழகு முக்கியம் இல்லை, அதிர்ஷ்டம் தான் இங்கே ஒர்க் ஆகுது. ஆனால் அதை தாண்டி வந்து இவருக்கு திறமை இருந்தாலும் இங்கே இவர மாதிரி பர்சன்ஸ்லாம் வரும்பொழுது அந்த அழகு மட்டும் தான் இங்கே இம்பார்ட்டன்றதை தாண்டி வந்து லோகத்தில் அத்தனை பேரும் ஹீரோ தான்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டரேஷன்லாம் கண்டிப்பாக வந்தே தீரணும்.